இன்றைக்கி நம்ம நார்வேல நார்த் சைடில் ஒரு ஃபெரி ஸ்டேஷன் பயணம் எப்படி இருக்கோங்கிறத பார்க்கலாம். ஃபெரியில் போகணுன்னா எப்படி போகணும், போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன விஷயம் கவனிக்கணும். நீங்கள் நார்த்தன் நார்வேலே இருந்தாலும் சரி, நார்வேக்கு டூரிஸ்டாக வந்திருந்தாலும் லொஃபோட்டன் ஐலாண்டுக்கு ஃபெரியில் போகிறது ஒரு அழகான நமக்கு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். எந்த அளவுக்குனா நம்மளே பிரமிக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த இடம்லாம் பார்த்தா. லொஃபோட்டோனில் உள்ள மோஸ்கினஸ், வேராய், ரெஸ்ட் இந்த இடத்துக்கெலாம் ஃபெரி கனெக்ஷன் இருக்குது. ஏர்போர்ட்லேருந்து ஃபெரி டெர்மினலுக்கு போகணுன்னாலும் ரொம்ப ஈஸி தான். டாக்ஸி இல்லைனா பஸ்ஸில் போய்க்கலாம். ட்ரெயினில் வந்து மாறி போனாலும் ட்ரெயின் ஸ்டேஷன் ரொம்ப பக்கம்தான், நடந்தே போயிடலாம் ஃபெரி ஸ்டேஷனுக்கு. நம்ம மட்டும்தான் ஃபெரியில் போகிறோன்னா இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணும். ஃபெரிக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃபெரி ஃப்ரீ தான், வெறும் டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். அதே நம்ம காரில் போகிறோன்னா காருக்கு ஃப்ரீ கிடையாது. நம்மளோட புக்கிங், வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முன்னாடியே செக் பண்ணிக்கிறது நல்லது. மோஸ்கினஸ்க்கு காரில் போகணுன்னா ஃபெரிக்கு 600 krona ஆகும், ஊரு காசுக்கு 6000 ரூபா ஆகும். வின்டர் டயத்தில் இந்த ஃபெரி ஸ்டேஷனோட வெயிட்டிங் ஹால் பார்த்தா பூட்டி இருக்கும். இப்போ சம்மருங்கிறதுனால டூரிஸ்ட்லாம் வரதுனால ஓப்பனில் இருக்குது. சம்மரில் ஃபெரியில் போகிறோன்னா முன்னாடியே புக் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. டூரிஸ்ட்லாம் வர்றதுனால ஃபெரி சீக்கிரமே ஃபுல்லாகிடும். வின்டரில் போகணுன்னா ஃப்ரீயாக இருக்கும் ஃபெரி, ஆனால் எல்லா டைமும் இருக்காது. அங்கேயே சாக்லேட், ஜூஸ், கேஃபெட்டேரியா எல்லாமே இருக்குது. நைட் டைமில் ஆள்லாம் இருக்க மாட்டாங்க. நம்மளே பே பண்ணி இந்த மிஷினில் வாங்கிக்க வேண்டியதுதான். கிச்சன்லாம் மார்னிங் 7:30க்கு மேலே ஓப்பன் ஆகும்னு போட்டிருக்கு. ஃபெரி உள்ளார உள்ள வியூ. உள்ளார ஃபுல்லாகவே சி தீமில் தான் ஃபோட்டோஸ், ஃப்ரேம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஃபெரி எடுத்தோடனே அந்த சி நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல சீனரியை கொடுத்துச்சு. இன்னொரு சைடை திரும்பி பார்த்தா ஹில்ஸ்லாம் இருந்துச்சு. சுற்றி பார்த்தா ஆர்டிக் நேச்சர். இந்த பயணம் முழுக்க ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. முக்கியமாக நம்ம ஃபெரியில் போகணுன்னா வெதரை செக் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஏன்னா நார்த்தன் நார்வேல வெதர் நிமிஷத்துக்கு ஒரு வெதர் இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஃபெரியில் போகிறதுக்கு முன்னாடி வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது, அங்கே இறங்கும் போது வெதர் கண்டிஷன் எப்படி இருக்கும்னு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. காரில் போகிறீங்கன்னா இதை செக் பண்ணிக்கோங்க. பேசஞ்சருக்காக மட்டும் ஃபெரி போதா, காரில் போகிறதுக்கும் அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு ஃபெரியில் போக பிடிக்கும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.